மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்காபொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. குறைகள் இல்லாத மனிதனே இல்லை. கருவறை முதல் கல்லறை வரை செல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது குறைகளோடு வாழ்கிறான், குறைகளோடு பிறக்கின்றான், குறைகளோடு இறக்கின்றான். இப்படி குறைகள் வருகின்ற பொழுது அந்த குறையை நிவர்த்தி செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த உலகிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இளைஞன் ஒருவன், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வேலை கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனுடைய உடலில் ஒரு சிறிய ஊனம், அவனுடைய மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கும். பார்க்கும் பொழுது சற்று அழகாக இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். அந்த குறையை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவான். கண்ணாடி முன்னாடி தலை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது, எனக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட சப்ப மூக்காவே படைச்சிருக்காரே, எல்லாருக்கும் அழகா படிச்சிருக்காருன்னு சொல்லி அடிக்கடி அவன் வருத்தப்படுவது உண்டு. தன்னையே வரித்துக் கொள்வான். ஒரு சில நேரத்துல ஏன் என்னை கடவுளுக்கு படைச்சிருக்க நேரம் புலம்புவது உண்டு. இப்படி ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப தன்னை பத்தி யோசிக்கிறான், உடலை பத்தி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அருகில் ஒரு அழகான பெண், ஒரு 40 வயது மதித்தக்க ஒரு பெண் சிறப்பாக பாடிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாடுறாங்க சத்தமா. அந்த பார்க்கில் உட்கார்ந்தவொடனே அதை கேட்குறான், இவ்வளோ அழகாக பாடுகிறாள் என்று அருகில் சென்று பார்க்கிறான். பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறான். அதே நேரத்தில் நீங்கள் பாடுகிறீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நான் தான் பாருங்க எனக்கு சப்பமுக்காவே கடவுள் படைச்சிருக்காரு என்று வருத்தத்தோட தன்னுடைய குறையை அந்த பெண்ணிடம் சொன்னான். உடனே அந்த பெண்ணானவள் தன்னுடைய கண்ணில் இருக்கிற கண்ணாடியை கழட்டின உடனே பார்த்தா ஒரு கண்ணு குருடு. அப்புறம் பார்த்தா தலையில் ஒரு டோப்பா மாதிரி கழட்டுறாங்க. தலைபுற வழுக்க இன்னொரு கால் ஊனும். அந்த காலை செயற்கை கால் பொருந்ததை கழட்டுகிறார்கள். அப்பதான் இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது. கடவுள் இவ்வளவு அழகான குரலை கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், ஆனால் இவ்வளவு ஊனத்தோடு பிறந்திருக்கிறார் என்று இவன் பார்த்து வருத்தப்படுகிறான். ஆனால் அந்த பெண்மணியானவள் சொல்லுகிறார், கடவுள் என்னை ஊனத்தோடு, அதாவது நான் ஊனத்தோடு பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் அதை பற்றி வருத்தப்பட்டதே இல்லை, ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. இந்த அளவுக்கு என்னை கடவுள் வழி நடத்தி இருக்கிறார். ஒருவேளை நான் பிறந்தது ஊனமாக இருந்தாலும் மனதில் எந்த ஊனமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறேன். நான் பாடுகிறேன், எனக்குரிய வருமானம் கிடைக்கின்றது, இதை வைத்து நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த இளைஞனிடம் சொல்லுகிற பொழுது அந்த இளைஞன் வெக்கி தலை கொள்கிறான்.
இவ்வளவு ஊனங்களோடு பிறந்த பெண்ணானவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக உடலில், அதாவது உள்ளத்தில் ஊனம் இல்லாமல், உடலில் ஊனம் இருந்தாலும் உள்ளத்தில் ஊனம் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, நான் ஏன் வாழக்கூடாது என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டு அவன் அதுக்கப்புறம் அவனுடைய குறையை எப்பொழுதுமே கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பணியை செய்கிறான். அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நல்லபடியாக அந்த இளைஞன் வாழ்கிறான். பிரியமானவர், ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைய நாளில் நிறைய நேரங்களில் நம்முடைய நிறை குறைகளை பற்றி நாம் கவலைப்படுவது உண்டு. நம் உடலில் இருக்கின்ற ஊனங்களை பற்றி நிறைய நேரம் நாம் கவலைப்பட்டிருக்கிறோம். காது கேட்காதது, கண்ணு தெரியாதது, சரியா தெரியாதது, உடலில் உள்ள வியாதிகளை பற்றி நிறைய வியாதிகள் புதுசா உடம்புல இருக்குது. அதுபோல மன அழுத்தம், இப்படி உடல் வியாதிகள், உள்ள ரீதியான வியாதிகளையும் நாம் நிறைய நேரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளை பற்றி நாம் வருத்தப்பட்டது ஒன்று. இவற்றினால் நிறைய நேரங்களில் நம்முடைய தாழ்வு மனப்பானையினால் நாம் ஒடுங்கி விடுகிறோம். ஆனால் இவைகளிலிருந்து நமக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் விடுதலை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கிறோம். இன்றைய நாளில் படிக்கப்பட்ட இந்த புதுமையை நாம் பார்க்கிற பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த புதுமைகளை செய்கின்ற பொழுது நாம பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் இயேசு வார்த்தையால் குணப்படுத்துவார். வார்த்தையால் குணப்படுத்துகின்ற பொழுது நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அப்ப தூக்கிட்டு வருகின்ற பொழுது, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட சொன்ன உடனேயே ஆண்டவர் இயேசு வார்த்தையை சொன்ன உடனே எழுந்து நடந்து போறான். இப்போ வார்த்தையால் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தூரத்திலிருந்து குணப்படுத்துகிறார். இப்ப எங்கேயோ இருக்கிறான், அவரிடம் உதவி கேட்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அதாவது முடக்குவாத குற்றத்தால் மிகுந்த வேதனைப்பட்டு அந்த மகனை, தொழுகை கூட தலைவர் அந்த மகனை கொண்டு வருகிற பொழுது, ஏதாவது அவன் இந்த மாதிரி முடக்குவாதத்தால் இருக்கிறான், என் மகனை குணப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நூற்றோர் தலைவன் அப்ப ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆண்டவரே, இது மாதிரி என் மகன் ரொம்ப முடக்குவாதத்தால் முடங்கி கிடக்கிறான், அவனை குணப்படுத்துங்க, என் வீட்டுக்கு நீங்க வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மகன் குணமடைவான் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்த உடனேயே அவருடைய நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்பட்டு நீ நம்பியவாறு நிகழும் என்று அவனை அனுப்புகிறார். சொன்ன நேரத்திலேயே அங்கே அந்த மகன் குணமடைகிறான். அப்ப தூரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை குணப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கலாம், இயேசு தம் கரங்களால் தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்துக்கின்ற பொழுது போய் கையால தொட்ட உடனேயே அவருடைய காய்ச்சல் நீங்கிற்று. இப்ப தொட்ட உடனேயே அங்க ஆண்டவர் இயேசு தொட்ட உடனேயே அவர் குணம் பெறுகிறார், காய்ச்சல் நீங்கி அவர் நலம் அடைகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு தொடுவதனாலும் குணம் பெறுகிறார்கள். நான்காவது பார்க்கிற பொழுது, ஒரு சில பேர் ஆண்டவரை தொடுகிறார்கள், தொட்டவர்கள் குணம் பெறுகிறார்கள். ஆடையை தொடுறாங்க, உடலை தொடுறாங்க, கையை தொடுறாங்க, பின்னாடி அப்படி தொடுகிற பொழுது அந்த தொடுதலின் மூலமாக அந்த நம்பிக்கையோடு தொடுகிறார்கள், தொட்டு குணம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தொடுகிறார், குணம் பெற்றார்கள். அதே போல நான் ஆண்டவரை தொட்டால், அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன். அதோட நம்ம பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வளர்த்து கொண்டு ஆண்டவரை தொடுகிற பொழுது அங்கே அவர் குணம் பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற புதுமைகள் நடக்கின்றன. ஒன்றொன்றாக நான் உதாரணம் சொன்னேன். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த புதுமை சற்று வித்தியாசமாக